கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாணிக்கத்து கூட கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படிலாம் பேசுகிறீங்க, எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு கேட்க, என்னப்பா நீ பேசிகிட்டு இருக்க, தேவசேனா இப்போ வரைக்கும் லேபர்ஸ் கூடலாம் ஓட்டுனதே கிடையாது, புதுசாக ஒன்றத்தான் என்னமோ பெங்களூர்லாம் கூட்டு போகிறாங்க, அவங்கள கண்டாலே நாங்கள்லாம் பயந்து மிரண்டு போய் தான் இருப்போம், அப்பேற்பட்ட தேவசேனாவே உன் கைக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டே நான் நினைக்கிறேன் நீ இந்த கம்பெனிக்கே ஓனர் ஆயிடுவேன்னு, பேசாமல் தேவசேனாவை கரெக்ட் பண்ணி இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னென்ன நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்போவுமே தப்பாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அப்பாடா கார்த்தி உங்களுக்கு கோடி புண்ணியம், இப்போவாது உங்கள் வாயை திறந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிங்களே, ஒருவேளை மக்களே நம்ம எல்லாம் கத்தி கதறணும்ல, அதோட கார்த்தி காதில் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே மாட்டுறாரு, எப்போவுமே வந்துட்டு கார்த்தியையும் ரம்யாவையும் கம்பேர் பண்ணி பேசும்போது அமைதியாக வேலையை பாருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இல்லைனா அத்தனையும் கேட்டுட்டு அமைதியாக இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா சரி சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி தான் கார்த்தியோட ரியாக்ஷன் இருக்கும். பட் இப்போவாது வந்துட்டு சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பில்டப் பண்ணி சொல்லியிருக்கலாம், எனக்கு அழகான ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த இடத்துல விட கார்த்தி லவ்ஸ் வந்துட்டு ரம்யான்னு எழுதி இருந்துச்சுல, அந்த இடத்துலேயே சொல்லியிருக்கலாம், மேடம் நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணலை, என்னோட ஒய்ஃப் வந்துக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு அழகான ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க, அவங்கள தவிர வந்துட்டு நான் யாரையுமே நினச்சி பார்க்க மாட்டேன்ற ஒரு டைலாக் வந்துட்டு அந்த இடத்துல கொடுத்துருந்தா, ஐயோ கார்த்தியை இன்னும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே மாணிக்க சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, மன்னிச்சிருப்பா, இதெல்லாம் தெரியாமல் உன்னையும் தேவசேனாவும் பற்றி நான் எதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட மைண்ட் வாய்ஸ் ஐயோ முதல்ல அந்த அம்மாவை தேவசேனான்னு சொல்கிறத நிறுத்தப்பா, நீ வேற ஒரு பக்கம் என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அம்மு கும்மு தம்முன்னுக்கிட்டு இருக்காங்க, இவர் என்னன்னா தேவசேனா அண்டாசேனான்னுக்கிட்டு இருக்காங்க, ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரிப்பா உன்னோட ஒய்ஃபுக்கிட்ட இப்போ எப்படி சொல்ல போகிற, என்னதான் ஒய்ஃபாக இருந்தாலும் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி கேர்ள்ஸ் கூட போனால் கோவப்படுவாங்கல்ல, அதுவும் இல்லாமல் தேவசேனா வேற அழகாக இருப்பாங்க, உன் ஒய்ஃப் எப்படி சம்மதிக்க வைக்க போகிற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்ததுமே சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, சரிங்கம்மா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் இன்னொன்று சொல்லணும், நாளைக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லைம்மா ஆஃபீஸ்லேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் கூட போகிற அப்படின்ற மாதிரி கேட்டதுமே கார்த்தியும் நான் எங்கள் ஓனர் அம்மா கூட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படியா சரிப்பா பார்த்து போயிட்டு வா, யார் யாரெல்லாம் கூட வர்றாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்காங்க. அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க, தீபா கிட்டையும் போய் வந்துட்டு சொல்கிறாங்க, கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கார்த்தி ஆரம்பிக்கிறாரு. நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன், கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணணும் அப்படின்றாங்க. எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வந்துட்டு எங்கள் ஓனர் மேம் இருக்காங்களா அவங்க கூட சேர்ந்து பெங்களூர் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோவம் ஆகிடுது. எதுக்கு நீங்கள் மட்டும் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வந்துட்டு என்னை நம்புகிறாங்க அதனால கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீங்கள் போவேணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிங்க ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடும்போது நான் எப்படி வரமாட்டேன்னு சொல்ல முடியும், நான் இப்போ அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு சாதாரண லேபர், அவங்க சொல்கிறத பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்க கூட ஒன்றும் போக தேவையில்ல, அத்தனை பேர் வேலை பார்க்கும்போது அவள் எதுக்கு உங்களை மட்டும் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவங்க கிட்ட தானே கேட்கணும், என்ன அவங்க நம்புகிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு ஒரு மாதிரி கோவத்திலே இருக்காங்க. கார்த்தியை விட வந்துட்டு தீபாவுக்கு மனசு இல்லை, அவ்வளோதான் விஷயம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. அடுத்த எபிசோடில் கார்த்தி வந்துட்டு போகமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை போனாங்க அப்படின்னா ரம்யா இங்கேயே இவ்வளோ சில்லுப்பட்ட வேலையெல்லாம் செய்யுது, அங்கே போனால் என்னென்ன செய்யுமோ, ஆத்தாடி டேப்லெட்டை வர வைக்குது, புதுசாக என்னென்னமோலாம் பிட்டு போட்டு கார்த்தியை கரெக்ட் பண்ண பார்க்குது, அங்கே போச்சுன்னா உண்மையே அந்த டேப்லெட்டை கார்த்தி கலந்து கொடுத்து கார்த்தியை தாங்கிட்ட தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணி, கார்த்தி நீங்கள் எங்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஆக்ஷன் கொடுத்த, ஐயோ கார்த்தி வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, பரவாயில்ல உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி ஆக்ஷனை போட்டாலும் போடும். இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.